Hi friends, Zoology Simplified channel competitive exams காக degree level zoology prepare பண்ணிட்டு இருக்கோம். PGTRB new syllabus வந்தது unit 10 biostatistics prepare பண்ணிட்டு இருக்கோம். Biostatisticsல நம்ம பார்க்க போற topic probability. Probabilityனா என்ன? Addition and multiplication rule. இது previous videoல பார்த்துட்டோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது permutation and combination. Permutation and combination என்ன? Examination point of viewல எதெல்லாம் keywords, examples என்னென்ன இதெல்லாம் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். Sums work out பண்ணல, formulas கொடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க. So permutation and combination இது வரைக்கும் permutation and combinationல PGTRBல sums question வந்தது கிடையாது. அதனால தியரியில என்னென்ன முக்கியமான word, இதோட புரிதல் என்ன, இதோட அர்த்தம் என்னன்றது தான் நான் இங்க சொல்லியிருக்கேன். Permutation அப்படின்றது ஒரு கொடுத்திருக்க ஒரு கூட்டத்துல ஆர்டர் என்னது, ஆர்டர் ஆஃப் த எலிமெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். காம்பினேஷன்ல ஆர்டர் ஆஃப் த எலிமெண்ட் இம்பார்ட்டன்ட் கிடையாது. பெர்முடேஷன்னா என்ன அப்படின்னா கொடுத்திருக்கிற ஒரு டீம்ல யாரை கேப்டனா சூஸ் பண்ணலாம் அப்படின்றதுதான் பெர்முடேஷன். அப்ப யாரை கேப்டனா சூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு ஆர்டர் வச்சிருப்போம் இல்லையா, யாரு சீனியர் பிளேயர் அந்த ஆர்டர் வச்சிருப்போம், அல்லது யாரு நல்லா விளையாடுறா, யாரு அதிகமான ரன் எடுத்திருக்கா அப்படி நீங்க ஒரு ஆர்டர் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணுவீங்க. அந்த ஆர்டர்ல இருந்து ஒரு நல்ல பிளேயரை கேப்டனா எடுக்கிறீங்க அப்படின்னா அது பெர்முடேஷன். இதே டீம் கிரிக்கெட் டீம்ல காம்பினேஷன்ல என்ன வரும் அப்படின்னா, யாராவது ஒரு பையனை கூட்டு வாப்பா, எனி ஒன் மெம்பர் அந்த கிரிக்கெட் டீம்ல இருந்து யாராவது ஒரு ஆளை சூஸ் பண்றது காம்பினேஷன். அப்ப காம்பினேஷன்ல நம்ம எதுவுமே அரேஞ்ச் பண்ணவே கிடையாது, ஜஸ்ட் ஏதோ ஒரு எலிமெண்ட்டை நம்ம பிக்கப் பண்றோம், அதான் காம்பினேஷன். ஸோ பெர்முடேஷன் அப்படின்றது கொடுத்திருக்க குரூப்பை ஏதோ ஒரு ஃபார்மேட்ல அரேஞ்ச் பண்றோம், அவங்க நல்லா விளையாடுறது இல்ல நல்ல ஃபுட்டு அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு ஆளை எடுக்கிறது தான் பெர்முடேஷன். காம்பினேஷன்ன்றது ஏதோ ஒரு மூணு சூஸ் பண்ற ப்ராபபிலிட்டி தான். இப்போ அப்போ பெர்முடேஷன்ல அரேஞ்ச் பண்றது, லிஸ்ட் பண்றது இந்த வேர்ட்லாம் வரும். ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஒரு ஆர்டர் பண்ணிட்டு தான் நம்ம அதுல இருந்து சூஸ் பண்ண முடியும். காம்பினேஷன்ல ஆர்டர்லாம் பண்ண தேவையில்லை, கொடுத்துருக்கிற ஒரு வேரியபிள்ஸ்ல இருந்து ஏதோ ஒரு ஒன்னு எடு, ஒரு 3 பேர் எடு, 3 காயின்ஸ் எடு, அந்த மாதிரி தான் இருக்கும். காம்பினேஷன்ல சூஸ் பண்றது தான், ஒரு குரூப் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, லிஸ்ட் அதுல ஃபார்மேஷன் பண்ண தேவையில்லை. காம்பினேஷன்ல லிஸ்ட் பண்ண தேவையில்லை, குரூப் மட்டும் தான். ஸோ இதான் ஃபார்முலா என்பிஆர். பெர்முடேஷனோட ஃபார்முலானால பி அப்படின்ற சிம்பிள் வந்திருக்கு, ஈக்குவல் டு n by n minus r. இதுல n அப்படின்றது டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கிவன், மொத்தமா எத்தனை கிரிக்கெட் பிளேயர் இருப்பாங்க, டிவைடட் பை n minus r. r அப்படின்றது நீங்க எத்தனை பேரை அந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் சூஸ் பண்ண போறீங்க, 3 பேர், 3 நல்லா விளையாடுற பிளேயர்ஸ். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சமானது எடுக்கிறது பெர்முடேஷன். காம்பினேஷன்ல NCR ஃபார்முலா n by r into n minus r. இதுல r நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நம்மளோட ஃபேவரட், நம்மளுக்கு பிடிச்சதுதான் r. என்னன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் அல்லது டோட்டல் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் கிவன். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு ஒரு ஸ்டால்ல. ஓகே, பெர்முடேஷன்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஃபுட் ஐட்டம்லாம் முதல்ல நம்மளுக்கு பிடிச்சது, கொஞ்சம் பிடிச்சது, பிடிக்காது, இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கல, நம்மளுக்கு பிடிச்சதை மட்டும் சூஸ் பண்றது பெர்முடேஷன். காம்பினேஷன் அப்படின்றது ஒரு ஃபுட் ஸ்டால் இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு 2 ஃபுட்டை சாப்பிட்டு வர்றது காம்பினேஷன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஆர்டர் பண்றது என்ன, ஆர்டர் பண்ணாம நம்ம சூஸ் பண்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பெர்முடேஷன்ல நம்ம நார்மலா ஒரு ஸ்கூல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குழந்தைங்க ஒரு பேச்சு போட்டி பண்றாங்க, எஸ்ஏ ரைட்டிங் பண்றாங்க, ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன் பண்றாங்க அப்படின்னா பெர்முடேஷன் படி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு மார்க் பண்ணணும். யாரு ஃபர்ஸ்ட் பிரைஸ், யாரு செகண்ட் பிரைஸ், யாரு மூணாவதா நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இதுதான் பெர்முடேஷன், ஒரு ஆர்டர் பண்ணணும் அந்த குழந்தைங்களை. காம்பினேஷன்ல அப்படி கிடையாது, யாராவது ஒரு 3 பேரை கூட்டு பேச வைங்க, யாராவது ஒரு 3 பேரை எடுத்துட்டு எழுத வைங்க அப்படின்றது காம்பினேஷன். இப்போ உங்களுக்கு பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்னா என்னன்னு டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும், டேர்ம்ஸ் புரிஞ்சிருக்கும். தேங்க்யூ.